மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. இறுதியில் வெற்றி பெறுவது மண் தான். நீங்க மண்ணு சாதாரணமா நினைக்கிறோம். மண்ணு செய்யற ஒரு பெரிய பாய்ப்பு என்ன தெரியுமா? மண்ணு கட்ட கேடுன்னு சொல்லுவோம்ல. மண்ணுல ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குதுல்ல. மனுஷன் செய்யறானா? எல்லாம் மனுஷன் தான் பெய்யறான். மனுஷனா நடந்துக்கிறானா? இந்த பூமியில எத்தனை மரம் இருக்கு? ஒரு நெல்லு போட்டா பல நெல்லு கொடுக்குது. நம்மளுதான் போட்டானா 10-15 பிள்ளைய வைக்கிறான். அப்புறம் என்ன? அதுவும் தடை ஆகி போச்சியா, தெரியுமா இல்லையா? அதுவும் தடை ஆயிருச்சு. நாமே குழந்தை, நமக்கு ஏன் குழந்தை? பிறப்பு சதவீதம் குடும்ப கட்டுப்பாடு மையம் இந்திரா காந்தி அம்மையா இருக்கும்போது கொண்டு வந்தது. அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. அது அப்ப சனத்தொகை 30 கோடி இருந்துச்சு. இன்னைக்கு 142 கோடி இந்தியாவில் தன சனத்தொகை. ஏன் இன்னைக்கு வரல? உணவு கலாச்சாரம் பூரா சிக்கலா மாறிடுச்சு. அத்தனையும் மாறினதோட விளைவு பிறப்பு சதவீதம் குறைஞ்சு வச்சு. நாளைய தலைமுறைக்கு நல்ல பொருள்களை இங்க வியாபாரம் பண்றவங்க எங்கிட்ட வித்தா சரி, காசு வந்தா சரின்னு நினைக்கிறாங்க. வாங்கிட்டு போறவங்க ருசியா இருக்கா, வயிறு நிறையுதான்னு பாக்குறாங்க, காசு குறைந்தா சரின்னு நினைக்கிறாங்க. உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கான்னு யாருமே நினைக்கல. அதனுடைய விளைவுதான் இத்தனைக்கும் காரணம். ஏன் சாமி, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? இல்ல, நான் பிரம்மச்சாரியா. நீங்களும் அந்த ஆஞ்சநேயர் மாதிரியா? பிரம்மச்சாரினா அப்படி பொம்பளை இல்ல, எதுவுமே இல்ல எனக்கு சுத்தமா இல்ல. பிறக்கும் போதே 3 இல்ல. ஆசை இல்லைன்னா பிறக்கும் போது 3. என்னடா நீ கேட்கிற கேள்வி? நான் எதுக்கு சொல்றேன்னா, மண்ணு ஒத்தனு போட்டா மண்ணு பொண்ணு பொருள், இந்த 3 மண் பெண் பொன் 3 ஆசை இல்லை. 3 இல்லாம தான் பிறந்திருக்கீங்களான்னு கேட்டு ஆசை இல்லாமல் அப்படி சேர்த்து சொல்லியா? சரி பாரு, இந்த பூமியில புங்க மரம், புளிய மரம், மாமரம், வேப்ப மரம், பலா மரம், எத்தனையோ மரங்கள் இருக்கு. அத்தனைக்கும் தண்ணி தான் உணவு. ஆனா எல்லாம் மொத்தமா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை, ஒவ்வொரு நிறம், ஒவ்வொரு தன்மை இருக்கு. ஆனா எல்லா மரத்தையும் விறகாக்கி நெருப்புல போட்டு எரிச்சாச்சுன்னா சாம்பல் ஒண்ணுதான். எந்த மரம் எந்த சாம்பல் கண்டுபிடிக்க முடியுமா? பூமியில எல்லாரும் மனுஷன் தான் சொல்றான். யாரு மனுஷனா வாழ்றோம்? இல்ல செத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பேரும் போனோம். ஆனாலும் வள்ளுவர் சொல்றாரு, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல். ஒருத்தர் ஊருக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தவர் திடீர்னு இந்த ஊரை விட்டு நான் போறேன் காட்டு பக்கம்னா, சொந்த பந்தம் எல்லாம் கூப்பிட்டு என்னடா அப்படி போறேங்கிற, இங்கதான் இத்தனை தலைமுறையா இருந்திருக்கிறேன், உனக்கு அப்பா அம்மா தந்தை சொந்த பந்தம் மாமன் மச்சான் தாய உள்ள எல்லாரும் இங்க இருக்கிறான், நீ காட்டுக்கு போறேங்கிற. காட்டுக்கு போகாதரா, காட்டுல கொடிய விலங்குகள் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா சிங்கம் இருக்கு, கரடி இருக்கு, புலி இருக்கு, யானை இருக்கு, கொஞ்சம் கொண்டு விடும், நீ அங்கிட்டு போகாதேன்னு சொல்ல. அவன் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காட்டுக்குள்ள இருக்கும்போது சிங்கம் வந்தா இந்த சிங்கம் வருதுன்னு பார்த்து தப்பிச்சு போயிருவேன், புலி வந்தா இந்த புலி வருதுன்னு பார்த்து தப்பிச்சிருவேன், யானை வந்தா யானையை பார்த்து தப்பிச்சிருவேன். அதெல்லாம் எனக்கு சரியா இருக்கு. ஆனா அந்த ஊருக்குள்ள எல்லாரும் மனுஷங்கிறேன், எப்ப சிங்கமா மாறுறேன், எப்ப புலியா மாறுறேன், எப்ப கரடியா மாறுறேன் தெரியல. அதனால எனக்கு அதுவே மேலுன்னு நானா. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான், இருந்த போது மனிதனுக்கு மனிதனாக வாழ தெரியவில்லை. இருக்கட்டும். அப்புறம் அப்ப உங்களுக்கு கல்யாணம் இல்லப்பா? சுத்தமாவே இல்லையா? ஆசை இல்லை எனக்கு. முன்னாடி எதுவும் கல்யாணம் பண்ணி? ஆமா, 52 மனைவி இருக்குல்ல ஒரு பிறவியில. 52. ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களா, 2 வீட்டுக்கு? நினைச்ச மாத்திரத்துல எல்லாரும் வீட்லயும் இருப்பேன். மாத்திரை எதுவும் போட்டுக்குவீங்க? எடுவட்டவளை இலக்கணம் தமிழுக்கு தாண்டா மாத்திரதேவை, உடம்புக்கு மாத்திரதுன்னே வாழ வேண்டியதாகி போச்சு காலம். என்ன பண்றது? எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. போகாது அப்படிலாம் இல்ல. இந்த ஆசை இல்லப்பா, பொம்பளை ஆசை இல்லையே. இல்லைன்னா ஏன் இப்படி கடுப்பு பல்ல உனக்கு? ஏன் இப்படி கடுப்புண்டாயே பேசுறீங்க? ரொம்ப உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டா? நினைப்பு இல்ல, ஏன் இப்படி வெறும் முட்டாயே பேசுறீங்க? நல்லா தெரியல சொல்லிவிட்டேன். இந்த கட்டையை வச்சு என்ன பண்றீங்க? பாட்டு பாடுறேன், இசைக்கு தாளம் போடுறேன். ஆசை இல்ல, இதை வச்சுதான் அடிச்சுக்கிறீங்க. என்ன நீ எதோட எதை சம்பந்தப்படுத்துற? அடிச்சுக்கிறீங்கல்ல, அதனால கேட்கப்படாத. உங்களுக்கு அந்த பொம்பளைக்கு தொடர்பு உண்டா? ஐயோ, யாரா அது? பேப்பர்ல ஓட்டுருந்தாங்க. எந்த டிவி நிகழ்ச்சியில வரப்போ? நான் வரமாட்டேன் போட. இல்ல நான் வரல, நான் விரும்பல. இல்ல எனக்கு பிடிக்கலடா. ஜி தமிழ்ல சொல்வதெல்லாம் உண்மை. மடப்பயல அவ்வளவு மோசமான என்னடா ஒண்ணு? இந்த சாவித்திரி. ஓ ஆமாமா, சாவித்திரி. அந்த பொம்பளைக்கு உங்க தொடர்பு இருக்கு? பாரு தொடர்பு. அது இந்த அம்மா யாருன்னா தெரியுமாடா உனக்கு? யார் சாவித்திரி? சத்யவானுடைய மனைவி சாவித்திரி. ஒத்துக்குச்சா? எதுக்குயா, என்ன பிரச்சனை? நீங்க போய் கேட்கிறப்ப நீ போனியாடாங்க? நீங்க போன மேட்ருக்கு தான் நான் போனது. எதுவும் தெரியாம பாட்டுல மேட்ரு கேட்டுருக்கேன். அவங்க ஆளு இருந்தாங்களா இல்லையா? ஆமா, எல்லாரும் இருந்தாங்க. நான் போற நேரம் 4 பேர் இருந்தாங்க. செவரு தாண்டி வர முடியல. உன் பல்ல உடைக்க பாரு. இப்ப பாத்துக்கிட்டாரு வேண்டதாண்டி அடிச்சு விட்டாங்க. எப்படி சமாளிச்சியா? அழகி, தமிழ் அழகியவ. அப்படியா? சத்யவானுடைய மனைவி சாவித்திரி. நீ யார சொல்ற? நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரி. பொம்பளை தப்புல உடைய வேலை செய்யலாமே. ஓ வேலையா இருக்கு. நான் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன். சும்மா இருக்க லீலாவதி தப்புல உடைய வேலை. யாரா அப்படி சொன்னா உனக்கு? எல்லாம் பேப்பர்ல வருது, வாட்ஸ்அப்ல வந்துச்சு. போட்டு விடுறாங்களா? குரூப்ல தான் போட்டு விட்டாங்க. ஐயா, கலைவேந்தர் கவிராஜ் குரூப்ல லீலாவதி. நீ தாண்டா அப்படி சொல்லி தர. லீலாவதி இறைவனுடைய மனைவி. அவள் கருவில இருந்தவர் பிரகலாதன். சரி. ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னேன். தாய் கேட்டா பிள்ளைக்கு போய் சேர்ந்துச்சு. அந்த பிள்ளை பிறந்தான், தந்தைக்கு எதிரியானான், தந்தையை கொல்வதற்கு அவனே ஆயுதமாக பயன்பட்டான். அதனாலதான் பிரகலாதனுக்கு இன்னைக்கு ஒரு மகத்துவம் இருக்கு.
அதனால எந்த குழந்தை நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர்ப்பதில்லை. தாயை போல புள்ள நூலை போல ஒரு குழந்தை வரக்க எத்தனை மாசம்? 10 மாசத்துல குழந்தை வந்துருது. தாயார் 10 மாசம் சுமக்கிறா. யாரு ஒரு சந்தேகம் என்ன? குழந்தை பிறக்கிறது 10 மாசத்துல. ஆனா பிறந்த நாள் கொண்டாடும் போது கரெக்டா 1 வருஷம் ஆகுது. அது 12 மாசம் வேணும். 12 மாசம். ஆமா. எப்படி? ஏன்னா இப்ப யாருமே நீ எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். அப்பா வேணடா. எங்க அப்பா நம்பிராஜ். நானா கவிரத்தேவன் போடணும்ல. நான் வீரத்தேவன். நானாங்கிற வந்துருதா முகவரி. அப்பா அப்பாவுடைய விலாசம் போடணும்னா அப்பா 2 மாசம் சுமக்கிறாரு. அம்மா 10 மாசம். மொத்தம் 12 மாசம். 12 மாசம். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாசம். பிந்தைநாதம் பிந்துநாதம் பரநாதம் பராபரநாதம் அமரநாதம்ங்கிற ஐவகநாதம். விந்து வடிவமாக ஆணுடைய கருவில 2 மாசம். ஒரு நாள் பெண்ணின் தாயின் கருவறைக்கு போகுது. 3வது நாள் தைலமா இருக்கு. 7வது நாள் மலர்ந்திருக்கு. 30வது நாள் முழு பிண்டமாகுது. 2வது மாதம் தலை உண்டாகுது. 3வது மாதம் வயிறு உண்டாகுது. 4வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது. 5வது மாதம் பாதம் உண்டாகுது. 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது. 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது. 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தி ஆகுது. 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது. 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இதுதான் ஆன்மீக அங்க இருக்க கருத்து. அதுக்குள்ள அறிவியல் இருக்கு. 6வது மாசம் குழந்தைக்கு நினைவாற்றல் உயிர் வந்துருச்சா? வந்துருச்சு. 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடணும். ஏன் வளகாப்பு கொண்டாடணும்? பொம்பளை பிள்ளைய மங்களகரமாக குளிப்பாட்டி புத்தாடை உடுத்தி தலைக்கு பூச்சூடி அதுக்கு சந்தனம் பூசி வளையெல்லாம் மாட்டி புள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் வயிற்றுல இருக்கிற புள்ள மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் தாய் தூங்குனா புள்ள தூங்கும். தாய் சிரிச்சா புள்ள சிரிக்கும். தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும். தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும். தாய் கோவப்பட்டா வயிற்றுல இருக்கிற புள்ள கோவப்படும். இதான் யதார்த்தம், இதான் உண்மை. அதனால தான் 6வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் கருதுபுள்ள பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் நம்ம நாட்டில் எவ்வளவோ வீர வரலாற்றுகள் உண்டு. அதை படிக்கணும், கோயில்களுக்கு போகணும், நல்ல சங்கீதம் கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்டு படித்து காத்திருந்தால் கோயில்களுக்கு போயிருந்தா பிறக்கிற புள்ள சான்றோனாக பிறக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இங்கே வீட்டுக்கு வீடு தொலைக்காட்சி பட்டின்னு ஒரு தொல்லையை கொடுத்து அதில் நாடகம்ங்கிற சீரியலை போட்டு தலையில கள்ள தூக்கி எப்படி போடுறதுன்னு அதையே பார்த்து அழுதுகிட்டு இருந்தா வயிற்றுல இருக்கிற புள்ள எப்படி சான்றோனா பிறக்கும்? நான் இனி நந்து பேயினி அக்கிருமா கொடுமைடா. சரிங்க சார், சும்மா சொல்லி வைக்கல ஒவ்வொரு விஷயமும். நல்ல பட்டம் தவறுனா நட்டம் இல்லையா? மண்ணோட தரம் வளரக்கூடிய பயிர் காட்டம். நல்ல குடும்பத்தோட பிள்ளைன்னு எப்படி கண்டுக்கிறது? நடை உடை பாவனை வச்சு இந்த அவர் அப்படி மாதிரியே கிடக்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்க தாய் மட்டும் நல்லா இருந்தா பார்த்தா தகப்பனும் ஒழுங்கா இருக்கு. நல்லா இருக்கு. தாயோட இல்லறத்துல கூடும்போது தகப்பனுக்கு இறை சிந்தனை இருக்கணுமா? ஓ, அந்த நேரத்துல இறை சிந்தனை இருந்தா எப்படி வேலை செய்யும்? அப்படி இல்லடா மனுஷனா, நீ எண்ணம் மனதுல இருக்கணுங்கிறது காரணம். சரி சரி, ரொம்ப தெய்வீகம் தான்டா அதுவும். சரி சரி, வேற மாதிரி ஆக்கிட்டீல. அந்த நேரத்துல எப்படி சாமியை கும்பிடுறது? சாமியை கும்பிடுறது இல்ல, எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற எண்ணம் வேணும். சரிங்க சார், மற்ற மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். சத்தம் இங்க இது காவ காத்துக்கிட்டு இருக்கான். அப்படியா இருக்கோம்னா எத்தனை பேரு? 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. ஒருவருக்கு 2 ஆமா. ஆண்பாலா பெண்பாலா? 2 பெண்பால் ஒரு ஆண்பால். இந்த ஆண்பால் அந்த பெண்பாலுடன் சேர்ந்தால் அந்த பிள்ளைக்கு வந்துடும் சீம்பால். ஆமா, சீம்பால் சாப்பிட்ட பிள்ளை எல்லாம் நோய் இல்லாம இருக்குடா. இன்னைக்கு பாலா இல்ல தமிழ்நாட்டுல. யார் வீட்லயும் பசுமாடு ஒழுங்கா இல்ல. மாடு கொடுக்குறவங்க கொடுத்து காது ஊத்தி கொடுத்துருக்காங்க. பசுமாடு மாட்டுக்கெல்லாம் காது ஊத்து நடக்குது இல்ல? மாட்டுக்கு காது ஊத்து நடக்குது. உங்களுக்கு குத்த முடியாம குத்தி காட்டுறாங்க. இனி உங்களுக்கும் குத்திடுவோம் பாத்துக்கங்க. சிம்பாலிக்கா சொல்லிட்டேன். உங்களுக்கு குத்துற காதுரா அது. படுத்தா எந்திரிக்குது இல்ல, எந்திரிச்சா படுக்குது இல்ல. நாட்டு மாடு எப்படி கத்துது? மாடு முன்னாடி எல்லாம் மாடு பசுமாடு அருமையா கத்தும். அப்படி கத்தும். இப்ப மாட்டுக்கு தௌத்தத்தை பாரு. இங்க ஒரு கதை நடந்திருக்கு தெரியுமா? நாட்டு மாட்டு விந்தன் இருக்குல்ல, நம்ம நாட்டோட மாட்டு விந்தன் 100 மில்லியன் 100 கோடி ரூபாய்க்கு டென்மார்க்குங்கிற நாடு வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் அவன் நாட்டு மாடை வளர்த்துட்டான். நம்ம அவன் கொடுக்குற இலவசத்துக்கு வாயை பிளந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறான். சரி, காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டா என்ன கேட்க முடியும்? எவனையும் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. சுயமரியாதையை விட்டு கொடுக்க கூடாது. அந்த தன்மானம் வேணும். சரி இருக்கட்டும். இங்க அப்பா பேர் நம்பிராஜ். யார் இந்த வேட்டுவ தலைவன்? வேட்டுவச்சர் வேற ஆளுங்க. அவர் இல்லையா? அவர் இல்ல, வேடுவர் தலைவன் நம்பி. வேடுவர் தலைவி நம்பி மகனா நீங்க? நம்பிராஜ். ஆமா, அந்த பொம்பளை பிள்ளை பேர் என்ன? ஒண்ணு என் தங்கை வள்ளி. இன்னொன்னு ஆளு கிள்ளி. அது யாரு கிள்ளி? யாரு நம்ம அட்வான்ஸ் தான். அப்படியா? 5:30 மணி வரைக்கும் வள்ளியை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. அதையே நான் பார்க்கணும். இல்ல, ஒரு ஆசீர்வாதம் கொடுப்போம். ஆசீர்வாதத்தை கூட்டி போக மாட்டீங்களே. அதே நான் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்குற ஆள் இல்லடா. அப்புறம் அதனாலதான் சந்தேகமா இருக்கு. திடீர்னு நீ வாட்டுக்கு என் கூட வாமா, நீ வேற எங்கேயா கூட்டிட்டு போயிட்டீங்களா? மனுஷனா நீ? அந்த மாதிரி வேலை நான் நடச்சிறேன். யாரை பார்த்து நான் கைலாசாவுக்கு போலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். தெரியுமா இல்லையா? எனக்கு லெட்டர் வந்துருச்சா? நீங்க தான் வரணும். முதல்ல அங்க வந்து நாடக சங்கம் ஒன்று ஆரம்பிக்க, எங்க நாட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஏடா நாடக சங்கம் ஆரம்பிச்சா அப்படியாடா சொல்றது? இல்ல சாமி, வேலையா போச்சு போ. சங்கரதாஸ் சுவாமிகள் எதுக்கு அந்த நாடகத்தை கண்டுபிடிச்சாரு? நல்ல எதுக்கு எழுதினாரு?
இந்தி இந்த தமிழுக்கு தெலுங்கும் சமஸ்கிருதமும் இந்த நாட்டில் தமிழை அழிக்கிற அளவுக்கு கோல வச்சிருச்சு. அந்த நேரத்தில் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகள் தமிழில் நாடகங்களை எழுதி இந்த தமிழ் மக்களுக்கு பாமர மக்களுக்கு கொண்டு போய் நாடகம் மூலமாக கெடுத்தினார். அதனால தான் அவ்வை சண்முக காலத்தில் அவ்வை சண்முகம் ஐயா அவருக்காக நினைவு கலையரங்கம் ஒன்று கட்டினார் மதுரை தமுக்க மைதானத்தில். ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கம்னு பேரே இருந்துச்சு. இப்போ வந்த அரசாங்கம் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு கலையரங்கிற பேரை மாற்றிட்டு ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால்னு மாற்றிட்டேன். யாரும் அதை பற்றி நாடக கலைஞர்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஒரு ஆள் தாயா பேசிக்கிட்டு தர்றேன். என்ன